காமர்ஸ் எக்ஸ்பிரஸில் ட்ராவல் பண்ண போகிற உங்கள் எல்லாருக்கும் குட் மார்னிங், குட் ஆஃப்டர்நூன், குட் ஈவினிங். லாஸ்ட் வீடியோவில் நாங்கள் நம்ம சேனலோட இன்ட்ரடக்ஷன் பற்றி கொடுத்துருந்தோம். அதுக்கு நிறையவே ரெஸ்பான்ஸ் கிடச்சிது. உண்மையாகவே எங்களுக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபேக்ஷனாக இருந்தது. இதுக்கு உங்கள் எல்லாருக்கும் தேங்க்யூ சொல்லிட்டு நாம் இன்றைக்கி நம்மளோட கிளாஸை ஸ்டார்ட் பண்ண போகிறோம். லாஸ்ட் கிளாஸில் சொன்ன மாதிரியே 12th அக்கௌண்டன்சியை நாம் இப்போ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ண போகிறோம். ஆக்சுவலாக உங்களுக்கு 12th அக்கௌண்டன்சியில் மொத்தமாக கொடுத்துருக்க சாப்டர்ஸ் எத்தனைன்னு பார்த்தீங்கன்னா 10 சாப்டர்ஸ். இதை நீங்கள் 2 கேட்டகரியில் பிரிக்கலாம். அது வெரி ஈஸி. இதில் ஹார்டு, டிஃபிகல்ட்டி, மீடியம் அந்த மாதிரி சாப்டர்ஸ் எதுவுமே உங்களுக்கு கொடுக்கல. அது போர்ஷன் கம்ப்ளீட் பண்ணினா உங்களுக்கே புரியும். இப்போது இதில் அக்கௌண்ட்ஸ் ஆஃப் பார்ட்னர்ஷிப் ஃபார்ம்ஸ், ஃபண்டமெண்டல்ஸ், குட்வில் இன் பார்ட்னர்ஷிப், கம்பெனி அக்கௌண்ட்ஸ், ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் இதெல்லாம் உண்மையாகவே உங்களுக்கு ரொம்ப ஈஸியான சாப்டர்ஸாக இருக்கும். இப்போது இது வெரி ஈஸினா அப்போ மற்றது உங்களுக்கே புரிஞ்சிருக்கும். அதெல்லாம் ஈஸியான சாப்டர்ஸ். இதில் வெரி ஈஸிக்கும் என்ன வித்தியாசம்னா, வெரி ஈஸி சாப்டர்ஸில் உங்களுக்கு அதிகமான அட்ஜஸ்ட்மெண்ட்ஸோ அதிகமான கொஷின்ஸ், கண்டென்ட், கான்செப்ட்ஸ் எதுவுமே இருக்காது. ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். நீங்கள் ஒரு தடவை போர்ஷன் முடிச்சோடனே 2-3 டைம்ஸ் ரிவைஸ் பண்ணிங்கனாலே அது போதும். மற்ற சாப்டர்ஸில் மட்டும் கொஞ்சம் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் அதிகமாக இருக்குமே தவிர அதுலேயும் எந்த டிஃபிகல்ட்டியும் கிடையாது. அதனால் நம்மளோட ஈஸியான அக்கௌண்டன்சியை பற்றி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். நம்ம அக்கௌண்டன்சியில் ஃபர்ஸ்ட் சாப்டர் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், அதாவது அறகுறையான ரெக்கார்ட்ஸை வைத்து அக்கௌண்ட் செய்வது எப்படி அப்படிங்கிறத இவங்க நம்மளுக்கு சொல்லித்தர போகிறாங்க. நாம் சாப்டருக்கு போகிறதுக்கு முன்னாடி அதோட கண்டென்ட்ஸ்க்கு ஃபர்ஸ்ட் போகலாம். இதுதான் உங்களுக்கு 12th ஆக்சுவலாக கொடுத்துருக்க கண்டென்ட்ஸ். ஆனால் இப்போ உங்களுக்கு போர்ஷனை ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது 2020லேருந்து 2021க்கு போகிற இந்த பேட்ச்க்கு மட்டும் போர்ஷன் ரெடியூஸ் பண்ணியிருக்காங்க. அந்த போர்ஷன் என்னன்னு பார்த்தீங்கன்னா இதுதான் அக்கௌண்ட்ஸ் ஃப்ரம் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸில் உங்களுக்கு கொடுத்துருக்க போர்ஷன்ஸ். அதாவது இன்ட்ரடக்ஷன், மீனிங், ஃபீச்சர்ஸ், லிமிடேஷன்ஸ், அப்புறம் 2 டிஃபரன்சஸ் இருக்குது. ஒன்று டபுள் என்ட்ரி சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், இன்னொன்று ஸ்டேட்மெண்ட் ஆஃப் அஃபேர்ஸ் அண்ட் பேலன்ஸ் ஷீட். அடுத்தது ஸ்டெப்ஸ் டு பி ஃபாலோ டு ப்ரிப்பேர் ஃபைனல் அக்கௌண்ட்ஸ். அப்புறமா 4 ஃபார்மட்ஸ் கொடுத்துருக்காங்க. இது ரொம்பவே ஈஸியான சாப்டர் தான். ஈஸியாக புரிஞ்சிடும். நம்ம கிளாஸை கவனிங்க. நம்மளோட ஃபர்ஸ்ட் சாப்டரில் நம்ம பார்க்க போகிற ஃபர்ஸ்ட் டாபிக் அஃப்கோர்ஸ் இன்ட்ரடக்ஷன் தான். ஃபர்ஸ்ட் அக்கௌண்ட்ஸ் ஃபார் இன்கம் ரெக்கார்ட்ஸ்னா என்னங்கிறதுக்கான இன்ட்ரடக்ஷனை பார்க்கலாம். எடுத்த உடனே தேரி. இப்போ உடனே நீங்கள் எல்லாரும் ஐயோ எங்களுக்கு தேரி ஆகாது, தேரினா வேணாம், தேரி போரிங்காக இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்களா? ஒரு நிமிஷம் நில்லுங்க. இப்போது இந்த வருஷம் உங்களுக்கு போர்ஷனை நிறையவே குறைச்சிருக்காங்க. அப்போது ப்ராக்டிக்கல் கொஷின்ஸ் உங்களுக்கு கம்மியாக இருக்குது. அப்போ அதனால் தியரியிலேருந்து கொஷின்ஸ் வர்றதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் அதுக்காக நம்ம போரிங்காக உட்காந்து புக்கில் இருக்க இந்த தேரி ஃபுல்லாக படிச்சுக்க தேவையில்ல. நம்ம ஜாலியாக தேரி என்ஜாய் பண்ணிகிட்டே படிக்கலாம். வாங்க. இப்போது உங்களுக்கு 11th காமர்ஸில் நீங்கள் படிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். செகண்ட் யூனிட்டில் உங்களுக்கு ஃபார்ம்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன்ஸ்னு ஒரு யூனிட் இருந்தது. அதில் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷன் பற்றி பார்த்துருப்பீங்க. அதாவது எக்ஸாம்பிள் சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், HUF, ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி, கோஆபரேட்டிவ் சொசைட்டி அப்படின்னு நிறைய பார்த்துருப்பீங்க. இப்போது அதில் ஒரு குறிப்பிட்ட 3 ஆர்கனைசேஷன்ஸ் இப்போ நம்ம யூஸ் பண்ணிக்க போகிறோம். இதுதான் அந்த 3 ஆர்கனைசேஷன்ஸ்: சோல் ப்ராப்பர்ட்டிஷிப், பார்ட்னர்ஷிப், ஜாயிண்ட் ஸ்டாக் கம்பெனி. இது மூணுத்தையும் பற்றி நீங்கள் எப்படி 11th படிச்சிருப்பீங்க. நான் எக்ஸ்பிளைன் பண்ண வேண்டிய அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். இப்போது எந்த ஒரு ஆர்கனைசேஷனாக இருந்தாலும் அவங்க கண்டிப்பாக அவங்களோட பிஸ்னஸோட ப்ராஃபிட்டபிலிட்டி தெரிஞ்சுக்கிறதுக்காக அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை கண்டிப்பாக மெயின்டைன் பண்ணியே ஆகணும். ஏன்னா அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் மெயின்டைன் பண்ணால் மட்டும்தான் அவங்க பிஸ்னஸ் எந்த பொசிஷன் இருக்குங்கிறத அவங்களால தெரிஞ்சுக்க முடியும். அப்படி இருக்கும்போது நம்ம இந்தியன் கம்பெனிஸ் ஆக்ட் 2013 செக்ஷன் 128 அண்டர் செக்ஷன் 1 என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா, எந்த ஒரு கம்பெனியாக இருந்தாலும், ஒரு கம்பெனினா அவங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி தான் மெயின்டைன் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. உடனே டபுள் என்ட்ரி சிஸ்டம்னா என்னன்னு கேட்டுறாதீங்க. ஏன்னா அது நீங்கள் 11th பார்த்துருப்பீங்க. இருந்தாலும் சொல்கிறேன். டபுள் என்ட்ரி சிஸ்டம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, எந்த ஒரு டிரான்சாக்ஷன் என்ட்ரு பண்ணாலும் அதுக்கு கண்டிப்பாக 2 ஆஸ்பெக்ட் இருக்கும். ஒன்று டெபிட், இன்னொன்று கிரெடிட். இந்த மாதிரி 2 ஆஸ்பெக்ட் வச்சிருக்கிறது தான் டபுள் என்ட்ரி சிஸ்டம். இப்போது கம்பெனிஸ் ஆக்ட் என்ன பண்ணாங்க, கம்பெனிஸ்க்கு மட்டும் இதை ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணணும்னு சொல்லிட்டாங்க. இப்போது கிளாஸில் நம்ம 3 பேர் உட்காந்து பேசிகிட்டு இருக்கும்போது டீச்சர் ஒருத்தனை எழுப்பி பனிஷ்மெண்ட் கொடுக்கறதுக்காக 10 days எழுத சொல்லிடுறாங்க. அப்போது மற்ற 2 பேருக்கு உங்களுக்கு எவ்வளோ தோணுதோ எழுதுக்க சொல்லிட்டாங்கன்னா, அப்போது மற்ற 2 பேர் கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, அவங்கள ஏதோ 1-2 எழுதிட்டு விட்டுருவாங்க. அதே கதை தான் இங்கே நடக்குது. இப்போது ஒருத்தருக்கு மட்டும் இங்கே ஸ்ட்ரிக்டாக ஆர்டர் கொடுத்துட்டாங்க. அதாவது டபுள் என்ட்ரி சிஸ்டம் மட்டும் மெயின்டைன் பண்ணுன்ட்டு. அப்போது மற்ற 2 பேர் என்ன பண்ணியிருப்பாங்க, இவர் பாவம் அப்பாவே இவர் மாட்டிக்கிட்டாரு. அப்போது ஒரு ஃப்ரெண்டு மாட்டிக்கிட்டா கூட இருக்க மற்ற ஃப்ரெண்டுக்கு ஜாலி தான்.
இவங்க இவங்க எப்படி விருப்பப்படுறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவங்க இஷ்டத்துக்கு அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிப்பாங்க. அதாவது ஒவ்வொரு என்ட்ரிக்கும் ஒரு டெபிட் ஒரு கிரெடிட் இருக்கணுங்கிறதுக்கான அவசியம் இவங்க மெயின்டைன் பண்ணல. எந்த ஒரு கம்பெனியா இருந்தாலும் அந்த கம்பெனில 2 பேர் அவசியமா இருப்பாங்க. ஒன்னு ஓனர், இன்னொன்னு அக்கௌண்டன்ட். எல்லா கம்பெனிலையும் இவங்க 2 பேர் இருப்பாங்க. இப்போ நம்ம ரெக்கார்ட்ஸை மெயின்டைன் பண்றது இந்த சோல் ப்ராப்டர்ஷிப்லயும் பார்ட்னர்ஷிப்லயும் இவங்க 2 பேரு எப்படி டிசைர் அதாவது விருப்பப்படுறாங்களோ அந்த மாதிரி அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற பர்மிஷன் இவங்க 2 பேருக்கு இருக்கு. இப்போ நாம பார்த்த இந்த இன்ட்ரோடக்ஷனை தான் நமக்கு இந்த ஒரு பேராகிராஃப்ல கொடுத்துருந்தாங்க. இப்போ இவங்க எந்த மாதிரி வேணாலும் மெயின்டைன் பண்ணிக்கலாங்கிற அக்கௌண்ட்ஸ்க்கு பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இன்னொரு தடவை சொல்றேன், கிளியரா கவனிங்க. அதாவது அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை எந்த ஒரு இன்ஸ்டிடியூஷன்ல அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணாம இருக்காங்களோ அந்த அக்கௌண்டிங் பேர் தான் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இதுதான் நம்மளோட இன்ட்ரடக்ஷன். இப்போ அடுத்ததா மீனிங்ல என்ன கொடுத்துருக்காங்கிறத பார்க்கலாம். மீனிங் இதுக்கும் அதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லை. இப்போ நம்ம இங்க பார்த்த இந்த கான்செப்டை அப்படியே இங்கிலீஷ்ல எழுதணும்னா அதுதான் மீனிங். அதாவது அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி ஸ்ட்ரிக்டா மெயின்டைன் பண்ணலனா அது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது அப்படியே இங்கிலீஷ்ல மாத்திக்க வேண்டியதுதான். When accounting records are not strictly maintained according to double entry system, these records are called incomplete records. இதுதான் நம்ம இப்போ இவ்வளவு டீடைலா பார்த்தோம். இது அதுக்கான மீனிங். அடுத்ததா இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல எந்தெந்த அக்கௌண்ட்ஸை மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு சொல்லியிருக்காங்க. ஜென்ரலா அதாவது பொதுவா எல்லாருமே எப்படி பண்ணுவாங்க, கேஷ் அக்கௌண்ட் கண்டிப்பா இருக்கும். ஏன்னா எந்த பிசினஸ் இருந்தாலும் துட்டு முக்கியம் இல்ல, அதுக்காக தான் இவ்வளவு பிசினஸ் இவங்க பண்றது. அப்போ அதுல மட்டும் கண்ணா இருக்காங்க. கேஷ் அக்கௌண்ட்டை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணிப்பாங்க. ஆனா பர்சனல் அக்கௌண்ட் வந்தா உங்களுக்கு தெரியும் அக்கௌண்ட்ஸ் 3 கிளாசிபிகேஷன் இருக்கு, பர்சனல், ரியல், நாமினல். அதுல பர்சனல் அக்கௌண்ட் வந்தா கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் இவங்க 2 பேரோட அக்கௌண்ட்டை மட்டும் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. இதுக்கு 2 பார்த்தோம். கேஷ் அக்கௌண்ட் ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. பர்சனல் அக்கௌண்ட்ல கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் இவங்க அக்கௌண்ட்ஸை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. அடுத்ததான் நீங்க ஆனா ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸ் என்ன ஆச்சு அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த சிம்பிளை அப்படியே கொஞ்சம் 90 டிகிரிஸ் திருப்பணும்னா என்ன வரும், இதோட கிளியரா அதை வேற யாரும் எக்ஸ்பிளைன் பண்ண முடியாது. ரியல் அண்ட் நாமினல் அக்கௌண்ட்ஸை அப்படியே டீல்ல விட்டுருவாங்க. அப்போ ஜென்ரலா இதுல என்ன மெயின்டைன் பண்ணுவாங்கன்னு பாத்தீங்கன்னா கேஷ் அக்கௌண்ட், பர்சனல் அக்கௌண்ட். யாரோட பர்சனல் அக்கௌண்ட், கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ். ஓகே, இப்போ அடுத்ததா டிரான்சாக்ஷன்ஸ் பத்தி பார்க்க போறோம். இப்போ இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ்ல எந்தெந்த டிரான்சாக்ஷன்ஸ் எப்படி ரெக்கார்ட் பண்ணுவாங்க அப்படிங்கறத பார்க்கலாம். சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபுல்லி ரெக்கார்டட் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சம் டிரான்சாக்ஷன் அது என்ன சம் டிரான்சாக்ஷன்? இப்போ நீங்க பாத்தீங்கன்னா நமக்கு கேஷ், பர்சனல் அக்கௌண்ட் இதெல்லாம் ஃபுல்லா பண்றதா சொல்லியிருக்காங்க. இப்போ கேஷ் அக்கௌண்ட்டும் இந்த பர்சனல் அக்கௌண்ட்டும் எது இதெல்லாம் கனெக்ட் ஆகுதோ அந்த அக்கௌண்ட்ஸை ஃபுல்லா மெயின்டைன் பண்ணுவாங்க. எதனா ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா கேஷ் பெய்ட் டு கிரெடிட்டர்ஸ், இது ஒரு எக்ஸாம்பிளா எடுத்துக்கலாம். இப்போ ரெண்டுமே இதுல இன்வால்வ் ஆயிருக்கவே அப்போ இந்த டிரான்சாக்ஷன் ஃபுல்லா வரும். அடுத்தது சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் பார்ஷியலி ரெக்கார்டட், பார்ஷியலா ரெக்கார்ட் ஆகும். அப்போ இதுல எதனா ஒண்ணுத்தை மட்டும் யூஸ் பண்ணிருப்பாங்க, கேஷ் அக்கௌண்ட்டோ இல்ல பர்சனல் அக்கௌண்ட்டோ. அப்போ எக்ஸாம்பிள் எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் பெய்டு. இப்போ இதுல நமக்கு 2 அக்கௌண்ட் இன்வால்வ் ஆயிருக்கும். ஒன்னு எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ், அப்புறம் கேஷ் அக்கௌண்ட். அப்போ இதுல இந்த எலக்ட்ரிசிட்டி சார்ஜஸ் அக்கௌண்ட் விட்டுட்டு கேஷ் அக்கௌண்ட்டை மட்டும் என்ட்ரி பண்ணிருப்பாங்க. அப்போ இது பார்ஷியலி ரெக்கார்டட். அடுத்தது என்ன சொல்லிருக்காங்க, சம் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ஃபுல்லி ஒமிட்டட். ஒரு சில டிரான்சாக்ஷனை ஃபுல்லாவே விட்டுருவாங்க. அது இந்த மாதிரி டிரான்சாக்ஷனா இருக்கும். இப்போ எக்ஸாம்பிள் நம்ம மிஷினரிக்கு டிப்ரிசியேஷன் பண்ணோம்னா அப்போ டிப்ரிசியேஷன் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணிட்டு மிஷினரி அக்கௌண்ட்டை கிரெடிட் பண்ணுவோம். இப்போ இதுல பர்சனல் அக்கௌண்ட் இல்ல, கேஷ் அக்கௌண்ட் இல்ல. அப்போ இந்த மாதிரி டிரான்சாக்ஷன்ஸை ஃபுல்லாவே ஒமிட் பண்ணிடுவாங்க. இவ்வளவுத்தையும் டீடைலா சொல்லிட்டு திரும்ப நமக்கு சொல்லி தராங்கன்னா அதாவது இதுதான் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிபிக் வேவா இருக்கு. அப்போ இது சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம் நம்ம கிளியரா ஃபர்ஸ்ட் இருந்தே பார்த்துட்டு வரோம். டபுள் என்ட்ரி சிஸ்டம் படி இவங்க மெயின்டைன் பண்ண மாட்டாங்க, இன்கம்ப்ளீட்டா வச்சிருப்பாங்க. இந்த இன்கம்ப்ளீட் எப்படி இருக்குதுன்னா அன்சைன்டிபிக் வேவா இருக்கு. இதுக்கு பேரு சிங்கிள் என்ட்ரி சிஸ்டம்னு சொல்லியிருக்காங்க. இது மீனிங். நாம இன்ட்ரோடக்ஷன் மீனிங்கை பார்த்துட்டோம். அடுத்ததான் நம்ம பார்க்க போற டாபிக் தான் ஃபீச்சர்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். ஃபீச்சர்ஸ்னா என்னங்கிறது உங்க எல்லாருக்குமே கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். அதாவது இயல்புகள். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் எப்படிப்பட்டது அப்படிங்கறத பத்தி இந்த டாபிக்ல பார்க்க போறோம். இதுல நமக்கு ஆக்சுவலா பெரிய பெரிய ஒன்றும் கஷ்டமான பாயிண்ட்ஸ் எதுவுமே கிடையாது. இதுல இருக்க இந்த ஹெட்டிங்ஸை மட்டும் நீங்க ஞாபகம் வச்சுக்கிட்டீங்கன்னா
அதுக்கான பாயிண்ட்ஸை நம்ம இது வரைக்கும் பார்த்த மீனிங் அண்ட் இன்ட்ரோடக்ஷன்லேருந்து எடுக்கலாம். இப்போ எக்ஸாம்பிள் பார்க்கலாம். நேச்சர்னா இப்போ நம்ம பார்த்தது தான். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் பொதுவாக எப்படி இருக்கும் அப்படிங்கிறது தான். இப்போ தான் நம்ம அந்த பாயிண்ட்டை ரீசெண்டாக பார்த்தோம். அதாவது இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக்காக இருக்கும். அப்போ இன்கம்ப்ளீட்ங்கிறத நம்ம அன்சிஸ்டமேட்டிக்னு எடுத்துக்கலாம். அப்போ நேச்சர் unsystematic and unscientific. இப்போ ஒவ்வொரு ஹெட்டிங்கும் நாங்கள் எழுதுறது கீ பாயிண்ட்ஸ். இதில் இந்த கீ பாயிண்ட்ஸ் மட்டும் நீங்கள் எக்ஸாம் எழுதிங்கன்னா மார்க் கொடுக்க மாட்டாங்க. ஆனால் இந்த கீ பாயிண்ட்ஸ் கண்டிப்பாக அந்த பேப்பரில் இருக்கணும். அப்படின்றத தான் மார்க்ஸ் வரும். இப்போ நேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா இன்கம்ப்ளீட் அண்ட் அன்சைன்டிஃபிக். இப்போ அதுதான் பார்த்துட்டு வரும். இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் அன்சைன்டிஃபிக்காக இருக்கும், அப்போது அன்சிஸ்டமேட்டிக்காகவும் இருக்கும். அடுத்தது டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். இதை நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்லை, உங்களுக்கு கண்டிப்பாக நல்லாவே ஞாபகம் இருக்கும். கேஷ் அக்கௌண்ட் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் ஆர் மெயின்டைன் ஃபுல்லி. அப்போ அதர் அக்கௌண்ட்ஸ் ஆர் மெயின்டைன் பேஸ்ட் ஆன் நெசசிட்டி. அப்போ கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன் ஃபுல்லி. கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட்ஸ் தான் ஃபுல்லாக மெயின்டைன் பண்ணியிருப்பாங்க. மற்ற அக்கௌண்ட்ஸை தேவைப்பட்டால் மட்டும் மெயின்டைன் பண்ணுவாங்க. அது டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன். அடுத்து லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. இப்போ இதுலேயே நமக்கு கிடைக்குது. லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டினா ஒற்றுமை இல்லாமல் இருக்குது. அப்படின்னா கண்டிப்பாக டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அப்போ டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் ஒவ்வொருத்தரும் அவங்களோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டிஃப்ரெண்ட்டாக ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. எப்படி ப்ரிப்பேர் பண்ணுவாங்கன்னா அவங்களோட நீட்ஸ், தேவைகள், கன்வீனியன்சஸ், வசதிகள், இதை பொறுத்து அவங்க அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை ப்ரிப்பேர் பண்ணுவாங்க. இது லேக் ஆஃப் யூனிஃபார்மிட்டி. அதாவது ஒவ்வொரு ஆர்கனைசேஷனும் ஒவ்வொரு மாதிரி பண்ணுவாங்க. அதுதான் நம்ம இங்கே பார்த்தோம். ஒவ்வொருத்தருக்கும் ஓனர் அண்ட் அக்கௌண்டன்ட் என்ன சொல்கிறாங்களோ அதுக்கேற்ற மாதிரி பண்ணுவாங்க. அடுத்து ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இது ரொம்பவே டிஃபிகல்ட்டான பாயிண்ட் மாதிரி இருக்கும் பார்க்குற புக்கில், அதாவது பெரிய லைன். ஆனால் இது ரொம்பவே சிம்பிளானது. நம்மளோட அக்கௌண்ட்ஸ் எப்படிப்பட்டதுன்னா அதுவே அறகுறையாக இருக்குது, அதாவது இன்கம்ப்ளீட்டாக இருக்குது. அப்போது அதுலேருந்து வர ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸு அக்யூரேசி எப்படி இருக்கும், இல்லை நாம் அதை எப்படி நம்புறது, இந்த டவுட் நம்ம எல்லாருக்குமே வரக்கூடியது தான். அப்போது அந்த 2 பாயிண்ட் இதில் முக்கியம். அப்போது இன்அக்யூரேட்டாக இருக்கும், நாட் ரிலையபிள், அதாவது அது அக்யூரேட்டாகவும் இருக்காது, அது நம்பவும் முடியாது, அந்த மாதிரி இருக்கும் ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் கொடுக்குற நம்மளோட வியூ. ஓகே, அடுத்ததான் சூட்டபிலிட்டி. இது நான் எக்ஸ்பிளைன் பண்ணவே தேவையில்லை, உங்களுக்கு நல்லாவே தெரிஞ்சிருக்கும். இது எங்கெங்கெல்லாம் சூட் ஆகும்னா சோல் ப்ராப்பர்ட்டிஷிப் அண்ட் பார்ட்னர்ஷிப். சோல் ப்ராப்பர்ட்டிஷிப்லையும் பார்ட்னர்ஷிப்லையும் மட்டும்தான் இது சூட் ஆகும். பெரிய பெரிய கம்பெனிஸ், ஆர்கனைசேஷன்ஸ்க்கு இது செட் ஆகாது. அடுத்ததா இது ஒரு டிஃப்ரெண்டான பாயிண்ட் இருக்கு பாருங்க. மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிசினஸ் டிரான்சாக்ஷன்ஸ். இப்போ நம்ம எல்லா அக்கௌண்ட்ஸையும் மெயின்டைன் பண்ண போறது இல்லை. அதனால அக்கௌண்டன்ட் அதிகமாக கேர் கொடுக்காம அப்படியே சகஜமாக எல்லாத்தையும் ரெக்கார்ட் பண்ணிட்டு வருவார். அப்போ ஓனருடைய பர்சனல் டிரான்சாக்ஷனையும் பிசினஸ் டிரான்சாக்ஷனையும் பிரித்து காட்டாம அப்படியே சேர்த்து அப்படியே என்டர் பண்ணிடுவார். இது ஒரு புது பாயிண்டா இருக்கு நம்மளுக்கு. என்னது மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் பிசினஸ் டிரான்சாக்ஷன். இதை பத்தி புக்ல என்ன சொல்லிருக்காங்க பார்க்கலாம். Generally, personal transactions of owners are mixed up with business transaction. Example பாருங்க, purchase of goods for own use may be mixed up with business purchases. அதாவது ஓனர் அவரோட தேவைகளுக்காக வாங்குற டிரான்சாக்ஷன்ஸை கூட பிஸ்னஸ்ல காமிச்சிருவாங்க. அதாவது இது இன்கம்ப்ளீட்டா இருக்கவே அவங்களால அவ்வளோ அக்யூரேட்டா கரெக்டா பண்ண முடியாது. இதுதான் நம்மளோட ஃபீச்சர்ஸ். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற டாபிக் என்னன்னு பார்த்தீங்கன்னா லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இது ரொம்ப ஒரு ஈஸியான சின்ன டாபிக் தான். லிமிடேஷன்ஸ் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ் என்னன்னா, இப்போ இந்த விஷயத்தை பார்த்து நாம குறை சொல்ல போகிறோம். இப்போ எப்போவுமே நீங்கள் ஸ்கூல் டெஸ்ட் வைக்கும்போது எவ்வளவோ கஷ்டப்பட்டு படித்து 100 out of 100 எடுத்தீங்கன்னா கூட அந்த பேப்பர் எடுத்துகிட்டு போய் உங்கள் பிரின்சிபல்கிட்ட கொடுத்தீங்கன்னா கண்டிப்பாக என்ன பண்ணுவாங்க, 1008 மிஸ்டேக்ஸ் அதாவது கண்டுபிடிச்சு சொல்லுவாங்க. இது இப்படி எதிர்க்க, இது அப்படி எதிர்க்க, இதில் ஹேண்ட்ரைட்டிங் சரியில்லை, இது ஷார்ட்டாக எதிர்க்க, இது பெருசாக எதிர்க்குன்ட்டு அவங்க கண்ணு மட்டும் எப்படி தான் அவ்வளோ குறை தெரியுமோ தெரியாது. இப்போ நாம அந்த வேலையை தான் பண்ண போகிறோம். அதாவது என்ன நமக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்களோ அதுலேருந்தே இப்போ நம்ம குறைய கண்டுபிடிக்க போகிறோம். அதனால நான் எந்த பாயிண்ட்டை இப்போ இங்கே எழுத போகிறது இல்லை. இப்போ வாங்க, ஃபர்ஸ்ட் பாயிண்ட் நேச்சர். நேச்சர் என்னன்னு பார்த்தோம்னா இது அன்சிஸ்டமேட்டிக் அண்ட் அன்சைன்டிஃபிக்னு இருக்கு. இதுக்கு மேலே நமக்கு இதுக்கு என்ன குறை வேணும்? அவ்வளோதான். இப்போ நேச்சர்லேயே நமக்கு தெரிஞ்சிச்சு. ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அது ஒரு லிமிடேஷன் தான். இப்போ அன்சிஸ்டமேட்டிக் அன்சைன்டிஃபிக்னா என்னன்னா இவங்க ஒரு ப்ராப்பராக மெயின்டைனே பண்ணலன்னு அர்த்தம் எல்லாத்தையும். அப்போ இது இங்கிலீஷ்ல சொல்லணும்னா லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் சொல்லலாம். எதை? ரெக்கார்ட்ஸ். அப்போ ஃபர்ஸ்ட் லிமிடேஷன் லேக் ஆஃப் ப்ராப்பர் மெயின்டெனன்ஸ் ஆஃப் ரெக்கார்ட்ஸ். சூப்பர். இதில் என்ன பார்த்தோம்? அன்சிஸ்டமேட்டிக் அண்ட் அன்சைன்டிஃபிக்.
அன்சைன்டிஃபிக் அண்ட் அன்சிஸ்டமேட்டிக். இந்த கீ பாயிண்ட்ஸ் அதில் முக்கியமாக இருக்கணும் நீங்கள் எழுதும்போது. இப்போது அடுத்த எக்ஸாம்பிள் வரலாம். ஃபீச்சர்ஸில் செகண்ட் பாயிண்டாக என்ன பார்த்தோம்னா டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன், கேஷ் அண்ட் பர்சனல் அக்கௌண்ட் மெயின்டைன் ஃபுல்லின்னு பார்த்தோம். இப்போது நம்ம ஜென்ரலாக ஜேர்னல் எழுதி முடிச்சுட்டு அதுலேருந்து லெஜருக்கு போஸ்டிங் பண்ணுவோம். போஸ்டிங் பண்ண லெஜர்லேருந்து ட்ரையல் பேலன்ஸுக்கு போவோம். அங்கே தான் நம்ம அரித்மெட்டிக்கல் அக்யூரசியை செக் பண்ணுவோம். இப்போது நான் ஜேர்னல்லேயே ஒரு சில என்ட்ரிஸை ஃபுல்லாக கம்ப்ளீட் பண்ணாமல் விட்டுட்டேன்னா எனக்கு அந்த என்ட்ரிஸ் லெஜரில் போகாது. அப்போது ட்ரையல் பேலன்ஸில் போகும்போது கண்டிப்பாக எனக்கு டேலி ஆகாது. அப்போது ட்ரையல் பேலன்ஸ் டேலி பண்ணுறதுங்கிறது கண்டிப்பாக கஷ்டமான ஒரு விஷயம் ஆகிடும். இப்போது அதை எப்படி இங்கிலீஷில் ட்ரான்ஸ்லேட் பண்ணுவோம்? டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். டிஃபிகல்ட்டி இன் ப்ரிப்பேரிங் ட்ரையல் பேலன்ஸ். ஏன்னா as accounts are not maintained for all items, accounting records are incomplete. நாம பார்த்த பாயிண்ட் தான். Hence it is difficult to prepare trial balance to check arithmetical accuracy. ஓகே, அடுத்து என்ன பாயிண்ட் இருக்கு? lack of uniformity. இதெல்லாம் என்ன பார்த்தோன்னா டிஃப்ரெண்ட் ஆர்கனைசேஷன்ஸ் அவங்களோட நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு ஏற்ற மாதிரி மெயின்டைன் பண்ணுவாங்கங்கிறத பார்த்தோம். இப்போ நம்மளோட நீட்ஸ் அண்ட் கன்வீனியன்ஸ்க்கு பார்க்குறோம். அதாவது ப்ராப்பராக எப்படி பண்ணுவோம் பார்க்காம நம்ம தேவைக்கு படி பார்த்தோம்னா அப்போது நம்ம கிரியேட் பண்ணுற ஸ்டேட்மெண்ட்ஸ்லேருந்து ப்ராஃபிட்டு கரெக்டு தானே கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதாவது இப்போ இந்த ப்ரொசீஜரில் பண்ணால் ப்ராஃபிட் வருங்கிறது நமக்கு ஓகே, ஆனால் நம்ம இஷ்டத்துக்கு பண்ணியிருக்கோம். அப்போ அந்த ப்ராஃபிட் கரெக்டு தானா, கரெக்டாக இருக்காதா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறது நமக்கு பெரிய ஒரு டிஃபிகல்ட்டியாக இருக்கும். அப்போது இது திரும்ப ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ப்ராஃபிட்டபிலிட்டி. டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ட்ரூ ப்ராஃபிட்டபிலிட்டி ஆஃப் த பிஸ்னஸ். அதே தான், ப்ராஃபிட் இஸ் ஃபவுண்ட் அவுட் பேஸ்ட் ஆன் அவைலபிள் இன்ஃபர்மேஷன் அண்ட் எஸ்டிமேட்ஸ். நாமளே தோராயமாக எதனா வச்சுக்கிட்டு அதுலேருந்து வருதுன்னு சொல்லியிருக்காங்க. Hence it is difficult to ascertain true profit. அடுத்ததா ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்ஸ் மே நாட் ரெப்ரசென்ட் ட்ரூ அண்ட் ஃபேர் வியூ. இப்போ இதுலேயே நமக்கு ஒரு பாயிண்ட் கிடச்சிச்சு. ஃபினான்ஷியல் ஸ்டேட்மெண்ட்டே ட்ரூ அண்ட் ஃபேர் வியூவை நமக்கு சொல்லலைன்னா அப்போது நம்ம ஃபினான்ஷியல் பொசிஷனை நம்ம எப்படி அசர்டைன் பண்ணுவோம்? அப்போது ஃபினான்ஷியல் பொசிஷனை அசர்டைன் பண்ணுறது ரொம்பவே டிஃபிகல்ட்டாக இருக்கும். அப்போது அது அடுத்த பாயிண்ட். டிஃபிகல்ட்டி இன் அசர்டைனிங் ஃபினான்ஷியல் பொசிஷன். ஏன்னா நம்மளோட அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸ் இன்அக்யூரேட்டாகவும் நாட் ரிலேபிளாகவும் இருக்குது. அடுத்ததான் சூட்டபிலிட்டி. இது ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்கான பாயிண்ட் தான். நம்ம சோல் ப்ரொப்ரைட்டரும் பார்ட்னர்ஷிப்பும் மட்டும்தான் இதை ஃபாலோ பண்ண முடியும்னு பார்த்தோம். ஒருவேளை சப்போஸ் கம்பெனிஸ் அதை ஃபாலோ பண்ணால் என்ன ஆகும்? unacceptable to government and other authorities. As accounts are maintained or incomplete, these not comply with legal requirements. நாம சரியா லீகலாக இதை செய்யாததுனால இந்த அக்கௌண்ட்ஸ் எடுத்துகிட்டு போய் நம்ம கவர்மெண்ட் கிட்டேயோ டேக்ஸ் அத்தாரிட்டிஸ்கிட்டயோ இல்லை அதர் லீகல் அத்தாரிட்டிஸ் கிட்ட எடுத்துகிட்டு போனோம்னா வாசல்லே நிற்க வச்சு வீட்டுக்கு திருப்பி அனுப்பிச்சிடுவாங்க. அப்படிங்கிறது தான் இதில் டீட்டெயிலாக கொடுத்துருக்காங்க. அப்போது எதுக்கு சூட்டபிலிட்டி ஆகும்னா ஸ்மால் சைடு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபேட் மட்டும்தான் இது சூட் ஆகும். அடுத்த பாயிண்ட், மிக்சிங் அப் ஆஃப் பர்சனல் அண்ட் பிஸ்னஸ் டிரான்சாக்ஷன். இந்த பாயிண்ட் என்னன்னா, இப்போது நம்ம பார்த்தோம் அக்கௌண்டன்ட் அப்படியே எல்லாத்தையும் கலந்து போட்டுறாரு, பிஸ்னஸ் ஓனர்தையும் பிஸ்னஸ்தையும். அப்போது இதில் எதுனா எரர்ஸ் எதுனா வந்தால் அதை கண்டுபிடிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கும். அவ்வளோ சீக்கிரமாக கண்டுபிடிக்க முடியாது. இப்போ அதையும் ட்ரான்ஸ்லேட் பண்ணோம்னா எரர்ஸ் அண்ட் ஃப்ராட்ஸ் cannot be detected easily. அவ்வளோதான். நம்ம அவங்க கொடுத்த ஃபீச்சர்ஸ்லேருந்தே அவங்களுக்கான லிமிடேஷன்ஸை கொடுத்துட்டோம். ஒவ்வொரு ஃபீச்சர்ஸை வச்சு ஒவ்வொரு லிமிடேஷன். இப்போ நீங்கள் எப்படி படிச்சிங்கன்னா உங்களுக்கு ரெண்டுத்தையும் ஞாபகம் வச்சுக்கிறது கண்டிப்பாக ஈஸியாக இருக்கும். நம்ம ஸ்டார்டிங்லேருந்து இன்ட்ரடக்ஷன் பார்த்தோம், மீனிங், ஃபீச்சர்ஸ் பார்த்தோம், அதை வச்சு லிமிடேஷன்ஸ் கண்டுபிடிச்சோம். இப்போ அடுத்ததான் நம்ம பார்க்க போகிற கடைசி ஒரு சின்ன டாபிக் டிஃப்ரென்சியேஷன். இன்றைக்கி நம்ம கிளாஸ் இதோட முடிச்சுட்டு போகிறோம். அடடா என்ன இவ்வளோ பெரிய டிஃப்ரென்சியேஷன் இருக்குது, இவ்வளோத்தையும் படிக்கணுமா அப்படின்னு ஷாக் ஆகாதீங்க. உங்களுக்கு கொஷினுக்கு மேக்ஸிமம் மார்க்ஸ் கேட்க போகிறது 5 மார்க்ஸ் வரைக்கும் தான். அதனால் ஒரு 5 மார்க் கொஷின்ஸ்க்கு மேக்ஸிமம் நீங்கள் 5 பாயிண்ட் டிஃப்ரென்சியேஷன் எழுதிங்கனாலே போதும். இப்போது இதில் 5 பாயிண்ட் படிக்கணுமான்னு திரும்ப நீங்கள் ஷாக் ஆக வேணாம். இவ்வளோ நேரம் எடுத்த கிளாஸை நீங்கள் தூங்காமல் பார்த்துட்டு இருந்தீங்கன்னா இப்போ நீங்கள் இதை உட்காந்து படிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. ஏன்னா நீங்கள் கொஞ்சம் டீட்டெயில்டாக பாருங்கள். ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் மெயின்டைன்ட், சூட்டபிலிட்டி, ரிலையபிலிட்டி, அக்செப்டபிலிட்டி, இந்த 5 பாயிண்ட்டை தான் நம்ம திரும்ப இந்த 2 பேஜையும் பார்த்துட்டு வந்தோம். ஒரு தடவை உள்ளே பார்த்துக்கலாம் வாங்க. ரெக்கார்டிங் ஆஃப் டிரான்சாக்ஷன், போத் டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் ஆர் ரெக்கார்டட். ஓகே, இன்கம் ரெக்கார்ட்ஸ் என்ன பார்த்தோம்? டெபிட் அண்ட் கிரெடிட் ஆஸ்பெக்ட்ஸ் ஆஃப் ஆல் டிரான்சாக்ஷன்ஸ் நாட் ரெக்கார்டட் கம்ப்ளீட்லி. நம்ம என்னென்ன பார்த்தோம் இன்னும்? சம் டிரான்சாக்ஷன்ஸ் போத் ஆஸ்பெக்ட்ஸ் ஆர் ரெக்கார்டட், சம் டிரான்சாக்ஷன்ஸ் பார்ஷியலி ரெக்கார்டட், சம் டிரான்சாக்ஷன் ஃபுல்லி ஒமிட்டட். இது நம்ம பார்த்த பாயிண்ட். ஓகே, ஒரு பாயிண்ட் கிளியர். டைப்ஸ் ஆஃப் அக்கௌண்ட்ஸ் இது நான் உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல. டபுள் என்ட்ரி சிஸ்டமில் பர்சனல், ரியல், நாமினல் எல்லாமே வந்துடும். இன்கம்ப்ளீட் கார்ட்ஸில் பர்சனல் அக்கௌண்ட் ஆஃப் கஸ்டமர்ஸ் அண்ட் கிரெடிட்டர்ஸ் பார்த்தோம். அடுத்தது கேஷ் அக்கௌண்ட். மற்ற அக்கௌண்ட்ஸ் தேவை இருந்தால் மட்டும் பண்ணுறதா சொல்லியிருந்தாங்க. அடுத்தது சூட்டபிலிட்டி, இதுவும் நமக்கு தெரிஞ்சது. டபுள் என்ட்ரி சிஸ்டம் எல்லா டைப்ஸ் ஆஃப் ஆர்கனைசேஷனுக்கும் வரும். இன்கம் ரெக்கார்ட்ஸ் ஸ்மால் சைஸ்டு சோல் ட்ரேடர்ஸ் அண்ட் பார்ட்டிசிபெண்ட்ஸ்க்கு மட்டும்தான். ரிலையபிலிட்டி இதுவும் நமக்கு கிளியராக தெரிஞ்சது.
இது கம்ப்ளீட்லி ரிலேபிள், ஏன்னா இது சயின்டிஃபிக்காக பேஸ் பண்ணியிருக்கு. இது நாட் ரிலேபிள், அதான் நம்ம ஃபீச்சர்ஸ் லிமிடேஷன் எல்லாத்துலேயும் பார்த்தோம். அடுத்தது அக்செப்டபிலிட்டி. இப்போ நம்ம பார்த்துட்டு வந்த பாயிண்ட் தான் அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை டபுள் சிஸ்டம் படி நம்ம பண்ணோம்னா எல்லா இடத்துலையும் அக்செப்ட் பண்ணிப்பாங்க. எங்கன்னா டேக்ஸ் அத்தாரிட்டிஸ், ஃபினான்ஷியல் இன்ஸ்டியூஷன்ஸ் எல்லா இடத்துலையும். அதே அக்கௌண்டிங் ரெக்கார்ட்ஸை நம்ம இன்கம் ரெக்கார்ட்ஸ் படி பண்ணோம்னா எங்கேயும் நம்மளை உள்ளவே சேர்க்க மாட்டாங்க. இதுதான் டிஃபரன்சியேஷன். இந்த 5 பாயிண்ட்டை நம்ம ஏற்கனவே டீட்டெயிலாக பார்த்துட்டோம். அதனால நீங்கள் ஒரு தடவை படிச்சீங்கனாலே உங்களுக்கு நல்லா ஞாபகம் இருக்கும். அதாவது நம்ம இப்போ இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்க பாயிண்ட்ஸை மட்டும் பார்த்தீங்கன்னா இன்ட்ரடக்ஷன், மீனிங் ஆஃப் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ், ஃபீச்சர்ஸ், லிமிடேஷன்ஸ், 2 டிஃபரன்ஸில் ஒரு டிஃபரன்ஸ் பார்த்தோம், டபுள் சிஸ்டம் அண்ட் இன்கம்ப்ளீட் ரெக்கார்ட்ஸ். இவ்வளோ டாபிக்ஸ் இன்னைக்கு கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம். அடுத்த டாப்பிக்கை அடுத்த கிளாஸில் கண்டிப்பாக கம்ப்ளீட் பண்ணிடலாம். அது இருக்கும். எங்களோட வீடியோக்கு வெயிட் பண்ணுங்கள். இப்போ இந்த வீடியோ பார்த்தவங்க எல்லாரும் கண்டிப்பாக லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுறங்க. இது சொல்கிறது எங்களோட கடமை. இந்த வீடியோவில் எதனா ப்ளஸ் ஆர் மைனஸ் இருந்தால் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த வீடியோக்காக வெயிட் பண்ணுங்கள்.